அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கிறார் திருமிகு ஆனி ராஜா அவர்கள், சிபிஐ கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர். வணக்கம் திருமிகு ஆனி ராஜா. வயநாடு தொகுதியில ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிட்டீங்க. அந்த எதிர்ப்பு பிரியங்கா காந்திக்கும் இருக்குமா? இது ഞാൻ കമ്മ്യൂണിസ്റ്റ് കക്ഷിയുടെ ഉറുപ്പിനർ, സിപിഐ மெம்பர். எங்களை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. அதெல்லாமே கட்சிக்குள்ள என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன், அந்த ஒப்பீனியனை அவங்க கன்சிடர் பண்ணுவேன். அப்புறமா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணி கட்சி தான் முடிவெடுக்கணும். இது இண்டிவிஜுவலா மேபி மத்த கட்சியில் அப்படி இருக்கல. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும், சிபிஐயை பொறுத்த வரைக்கும் அது கட்சியில பேசித்தான் முடிவெடுக்கணும். ரேபரேலி, வயநாடு 2 தொகுதிகள்ல வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்யலான்னு ராகுல் காந்தியோட அந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த முடிவு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தேர்தல் சட்டத்துக்குள்ள ஒன்னுக்கு மேல சீட்ல கண்டஸ்ட் பண்ணலாம். ஆனா அந்த சீட்ல எல்லாம் ஒன்னுக்கு மேல சீட்ல வின் பண்ணியாலும் ஒரே ஒரு சீட்டில் தான் அவங்களுக்கு மக்கள் பிரதிநிதி ஆக முடிவு. அந்த சட்டத்துக்கு உள்ள இருந்துதான் அவங்க காங்கிரஸ் முடிவு பண்ணிது ஒரு சீட்டு ரிசைன் பண்ணுறது அப்படின்னு. அது வயநாடு அவங்க பண்ணியிருக்கிறது. அது அந்த கட்சியினுடைய ப்ரொரோகேட்டிவ். பர்சனலி பேசுறேன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற இப்ப ராகுல் காந்தி வயநாடு கண்டஸ்ட் பண்ண வரும்போது நாங்க எல்லாருமே சொன்னது, ராகுல் காந்திய மாதிரி ஒரு காங்கிரஸினுடைய பெரிய தலைவர், அதே மாதிரி இந்தியா அணியினுடைய ஒரு பாப்புலர் ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு ஆளு கண்டஸ்ட் பண்ண வேண்டது வயநாட்டில் கிடையாது. அது வட மாநிலங்கள்ல நேரடியா பாசிவாதி சக்திகளை எதிர்த்து போராடுறது பெட்டர். அது இந்த தேசத்துல பாசிவாதி சக்திகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நாங்க சொன்னது. அப்ப இன்னைக்கு வயநாடு விட்டு ராய்பரேலி இல்ல எம்பியா இருக்கிறதுக்கு காங்கிரஸ் பார்ட்டியும் ராகுல் காந்தியும் முடிவு பண்ணிருக்கிறது. அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெட்டர்ன்னு பர்சனலி நான் நினைக்கிறது. இல்ல, இப்ப வட இந்தியாவிலிருந்து அவரோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. ஆனா தென்னிந்தியாவில இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படின்றது இங்க இருக்கிற மக்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறாங்க அப்படின்ற ஒரு வியூவும் முன்வைக்கப்பட்டது தானே? இல்ல, இது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு சொன்னா முடிவு ஏதாச்சும் இமோஷனலி எடுக்க முடியாது. இதெல்லாம் தேசத்தை பாதிக்கிற முடிவுகள் தான். அதனால என்னன்னு கேட்டா, அந்த முடிவுகளுடைய அதனுடைய பலன் என்ன இருக்குமே, அது எப்படி மக்களோட லைஃபை பாதிக்குவே, இதெல்லாமே கண்ட்ரியை எப்படி அது பாதிக்கும், இதெல்லாமே கன்சிடர் பண்ணித்தான் இதெல்லாமே இதெல்லாமே பார்த்துதான் ஏது முடிவும் எடுக்க வேண்டதா இருக்கு. நமக்கு இமோஷனலா சொல்லலாம், சவுத்துல இல்லைன்னா ஈஸ்ட்ல வெஸ்ட்ல எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த முடிவு எப்படி மக்கள் லைஃபை பாதிக்குமே, தேசத்தினுடைய ஒற்றுமையை, தேசத்தினுடைய இன்னைக்கு பாசிசம் சொன்னா பாசிவாதி சக்திகள் இன்னைக்கு ஒரு ரியாலிட்டியா நம்ம தேசத்தில் இருக்கும் போது அதையெல்லாம் தோற்கடிக்கணும்னா என்ன முடிவெடுக்கணும், அதை பொறுத்துதான் முடிவெடுக்கிறது. ஆனா இது சொல்லும் போது நான் ஒன்னும் சொல்லறது, ராகுல் காந்தி அங்க வேட்பாளரா வந்தது, அது காங்கிரஸ் முடிவு பண்ணி ராகுல் காந்தி அங்க UDF கேண்டிடேட்டா கொண்டு வந்தது. அப்படி கேண்டிடேட்டா கொண்டு வரும்போதும் அது ராகுல் காந்தி போட்டி போடும் போதும் மக்கள் கிட்ட சொன்னது கிடையாது இன்னொரு தொகுதியில கண்டஸ்ட் பண்ணறது, இன்னொரு தொகுதியில போட்டி போடுறது அப்படின்ன விவரம் மக்களோட சொன்னது கிடையாது. அதுதான் நான் அன்னைக்கு சொன்னது, அந்த மக்களோடு சொல்லாம மக்கள் கிட்ட இருந்து மறைச்சு வச்சது, வெளிப்படையா சொல்லாம இருந்தது, அது அந்த வயநாட்டில் இருக்கிற வாக்காளர்களோடு உள்ள ஒரு இன்ஜஸ்டிஸ், அநீதியா இருக்கிறதுன்னு அன்னைக்கு நான் சொன்னது. அது இன்னைக்கு சொல்லாம செய்தது ஒரு அநீதி. ஏன்னு கேட்டா, வயநாடு மக்கள் ராகுல் காந்தி எவ்வளோ பெரிய ஒரு மெஜாரிட்டியில வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுதாங்க. அந்த மக்களோட எதுக்கு நீங்க சில விஷயங்களை இந்த பொலிட்டிக்கல் டிசிஷன் அதை எதுக்கு மறைக்கணும்? அதனால அப்படி மறைச்சு வச்சது ஒரு இன்ஜஸ்டிஸ் அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறது, அந்த மறைச்சு வச்சது இன்னைக்கும் இன்ஜஸ்டிஸ் நான் சொல்லுறது.
ஓகே, பிரியங்கா காந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை வரவேற்றீங்க. அவங்க பிரியங்கா காந்தி என்பதனால வரவேற்றீங்களா அல்லது ஒரு பெண் என்பதனால மட்டும்தான் வரவேற்றீங்களா? இல்ல, பிரியங்கா காந்தி வேட்பாளரா அறிவிச்சாங்க, அதை வரவேற்பதா சொன்னீங்க. அது பிரியங்கா காந்திங்கிறதுனாலயா அல்லது பெண் அப்படின்றதுனாலயா? இன்னைக்கு நம்ம பார்த்தா இப்ப 76 ஆண்டு ஆச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று. அந்த 76 ஆண்டுக்குள்ள நம்ம பார்த்தா இப்ப நம்ம தேசத்தை வந்தா இந்த உலகத்திலேயே பெரிய ஜனநாயக தேசம் என்று நம்ம சொல்றது. அதே மாதிரி இப்ப இந்த மோடி அரசு வந்த பிறகு சொல்றது மதர் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தினுடைய அம்மை இந்தியா அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது ஜனநாயகம் சொன்ன என்ன, எல்லா மக்களையும் உள்கொள்ளற அவங்களுக்கு சொல்ல வேண்டது கேட்கிற ஒரு சிஸ்டம் தான் டெமோக்ரஸி ஜனநாயகம் சொன்னா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 76 ஆண்டு சுதந்திரம் பெற்ற 76 ஆண்டு போகும்போதும் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் பார்லமெண்ட்ல 14% பெண்கள் இருந்தது. அது இந்த தேர்தலில் பார்த்தா அது 13% தான் இருக்கிறது. அப்போ நம்ம டெமோக்ரஸி என்ன விதமான டெமோக்ரஸி? மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொன்னா பெண் குழந்தைகளை, அந்த அம்மாவோட பெண் குழந்தைகளை வீட்டுக்கு வெளியே நிக்க வைக்கிற ஜனநாயகமா? இது ஒரு பெரிய கேள்வி. எல்லா அரசியல் கட்சிகளும் திங்க் பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்ட ஒரு விஷயம் இது. அதிகமா பெண்களுக்கு சீட்டு கொடுக்கறது, அவங்க ஜெயிச்சு வர்றது, இதெல்லாம் அரசியல் கட்சிகள் இதுல அக்கறையா இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் பிரச்சனையா இதனை பார்க்க வேண்டது, அது வேற விஷயம். இப்ப அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் ஒரு பெண் வேட்பாளரை அங்க அறிவிச்சிருக்கிறது, அது வரவேற்கிறது. ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் தட். ஓகே, இப்போ இன்னொரு தொகுதியில போட்டிட்டதை ராகுல் காந்தி மறைத்தது அநீதி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த விஷயத்தை அதிகமா மக்கள் பார்ப்பாங்களா அல்லது பிரியங்கா காந்தி முதல் முறையாக ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு முடிவு அப்படின்ற அடிப்படையில மக்கள் இந்த தேர்தலை அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதெல்லாம் மக்கள் அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க யோசிச்சு அவங்க முடிவு பண்ணுவேன். இப்போ அதுதான் இப்ப பிரியங்கா காந்தி வரும்போதும், பிரியங்கா காந்தி இன்னைக்கு வெறும் ஒரு காங்கிரஸ் தலைவர் மட்டும் கிடையாது. அவங்க இன்னைக்கு இந்தியா அணியினுடைய ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஃபேஸ் லீடர் ஆயிருக்கிறது, ஒரு பாப்புலர் லீடர் ஆயிருக்கிறது. அப்படி இந்தியா அணியோட ஒரு பாப்புலர் லீடர் இடதுசாரி இயக்கத்துக்கு எதிராக, கட்சிகளுக்கு எதிராக அங்க போட்டியிடுறதுன்னு சொன்னா, அந்த இனி சொல்ல போனா அந்த எல்டிஎஃப் அந்த இடதுசாரி அணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் இந்தியா அணியினுடைய பார்ட்னர்ஸ். அப்ப அப்படி வரும்போது ஒரு இந்தியா அணியினுடைய நேஷனல் லெவல் பாப்புலரான ஒரு லீடர் இந்தியா அணியில் இருக்கிற அதே கட்சிகளுக்கு எதிராய் இந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணும்போது, தேர்தலில் போட்டியிடும் போது மக்களுக்கு என்ன அரசியல் மெசேஜ் தான் மிஸ் பிரியங்காவும் அதே மாதிரி காங்கிரஸும் கொடுக்கிறது? இதே கேள்வி ഞാൻ രാഹുൽ காந்தி கிட்டே ഞാൻ அங்க வேட்பாளர் இருக்கும் போது கேட்டிருந்தது. ஆனா அது சேம் கொஸ்டின், அதே கேள்வி இன்னைக்கு பிரியங்காவோடு. நம்ம என்ன மெசேஜ் கொடுக்க போறது? இந்தியா சிபிஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியா அணி அதை உருவாக்குறதுல இருந்து அதை பலப்படுத்துறதுக்காக எல்லா விதத்திலான முயற்சிகளும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க அந்த ராகுல் காந்தியினோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அந்த யாத்ரா, பாரத் ஜோடோ யாத்ரா, அதனுடைய கல்மினேஷன் காஷ்மீர்ல பனி பெய்துட்டு இருக்கும் போதும் அந்த குளிரிலும் சிபிஐ முடிவு பண்ணிது. சிபிஐயினோட பொது செயலாளர், ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி அந்த கல்மினேஷன் மீட்டிங்ல போகணும்னு முடிவு பண்ணி ஜெனரல் செக்ரட்டரி அங்க போயிருந்தது சிபிஐயினுடைய. இதே மாதிரி இந்தியா அணிய ஏன்னு கேட்டா, இந்த தேசத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிராக இந்தியாவினுடைய எல்லா விதமான ஜனநாயக இந்த செக்குலர் மதசார்பற்ற எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷனையும் பாராளுமன்றத்தையும் துருபயோகம் செய்துதான் இந்தியாவில் ஆட்சியில இந்த பாசிவாதி சக்திகள் இருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டது, அதை தோற்கடிக்க வேண்டது முக்கியமானது. அவங்க தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 எனிமி. அதனால்தான் இந்த கேள்வி நாங்க காங்கிரஸோட கேட்கறது, அதே மாதிரி மிஸ் பிரியங்காவோடும்
கேட்கறது. ஓகே, யார் பெரிய எதிரி என்பதை காங்கிரஸ் முடிவு பண்ணணும் என்ற கேள்வியை நீங்க காங்கிரஸை நோக்கி எழுப்புறீங்க. இப்போ இதன் மூலமா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸ் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அப்படி பார்த்தாலும் கேரளாவில் காங்கிரஸ் பலமான இருக்கக்கூடிய தொகுதிகளாக தானே இருக்கு. இல்ல, ஒரு அணின்னு சொன்னா அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்ன ஒண்ணு கூடி இருக்கிறது. அதோட சேர்ந்து அணின்னு சொன்னா அதுல அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்துதான் அந்த அணி வர்றது. அந்த மாதிரி பார்த்து தான் முன்னோட்டு போனாதான் கண்டிப்பா இந்த இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு அது எவ்வளவு சீக்கிரம் அந்த பாசிவாதி சக்திகளை வீக்கெண்ட் பண்ணறதுக்கு, அதை அடிக்கிறதுக்கு முடியுமோ அது இதெல்லாம் அதுல these are all part of that process. இப்போ இத கூட்டணிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த போட்டியை ஜனநாயக முறை அப்படின்னும் ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதே மாதிரி முரண்களோட ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படின்னும் சொல்லப்பட்டது. இப்போ அதற்கு மாறா இருக்கா வயநாட்டுல நடந்த ஒரு போட்டியும் இல்ல நடக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய போட்டியும்? இல்ல, அது சொல்லும் போது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு உங்க மூலமா மக்களுக்கு தெரிய வைக்கிறதுனால, இந்த இந்தியா அணியினோட முதல் கூட்டத்தில் இருந்த இந்த இந்தியா அணி கெட்டு வருது அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் இருந்த எல்லா மாநிலங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியது. கேரளாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கேரளாவில் ஏற்கனவே எல்டிஎஃப் யூடிஎஃப் இந்த 2 அணி இருக்கிறது. அந்த அணி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இந்தியா அணியினுடைய எல்லா அரசியல் கட்சிகளும் ஒப்புக்கொண்டதுதான். அதனால்தான் இந்தியா அணியில் அங்க யூடிஎஃப் எல்டிஎஃப் என்ற முறையில போட்டி நடக்கிறது. அது சொல்லும் போதும் இந்த மாதிரி இந்தியா அணியினுடைய லீடர்ஸ் ஆயிருக்கிற ஃபேஸா இருக்கிறவங்களை அங்க போய் கண்டஸ்ட் பண்ணறது, அதுவும் இந்தியா அணியினுடைய கூட சேர்ந்திருக்கிற அமைப்புக்கு எதிராக கண்டஸ்ட் பண்றது, அதுல ஒரு பொலிட்டிக்கல் மொராலிட்டியோட ஒரு கொஸ்டின் இருக்கிறது. அது மக்களை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கும், மக்களுக்கு எப்படி தெரிய வைக்கவே எப்ப புரிய வைக்கவே அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அது நாம பார்த்தது போன எலெக்ஷன்ல நம்ம பார்த்தது, அது இந்த பாசிவாதி சக்திகள் குறிப்பிட்ட நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அதை எப்படி அந்த விஷயத்தை இந்தியா அணிக்கு எதிராக பயன்படுத்தியது பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் இருந்ததும் நாம பார்த்ததுதான். இந்த விஷயம் எல்லாம் அதுல இருக்கிறதுனால தான் நாங்க காங்கிரஸ் கிட்ட சொன்னதை நீங்க செய்யறது இட் இஸ் நாட் கரெக்டிங் அன்னைக்கும் எங்க கட்சி சொன்னது. இப்போ பர்சனலி நான் உங்ககிட்ட பேசும்போது நான் சொல்றது, வாட் மெசேஜ், என்ன மெசேஜ் நீங்க இந்தியாவில் இருக்கிற மக்கள் இப்போ വലിയ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மக்கள் இருக்கும் போது, பெரும் ஒரு நம்பிக்கையோட இந்தியா தேசத்துல சாதாரண ஏழை எளிய மக்கள் இருக்கிற ஒரு நாளுகள் இது. அந்த டைம்ல என்ன மெசேஜ் கொடுக்கறது, நம்ம இனியும் வலுப்படுத்துவேன் நம்ம இந்தியா அணியை அப்படின்னு மெசேஜ் கொடுக்கறதா, அல்ல வேற ஏதாச்சும் பொலிட்டிக்கல் மெசேஜ் நீங்க கொடுக்கறது? ஒரு குறுகிய ஒரு நோட்டத்துல காங்கிரஸ் போயிட்டு இருக்க கூடாது. இப்போ அது ஒரு பெரிய ஒரு விஷனோட போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால்தான் இந்த விஷயம் நாங்க ரைஸ் பண்ணறது. ஓகே, நீங்க சொல்ற அடிப்படையில பார்க்கும்போது காங்கிரஸ் சுயநலமாக சில முடிவுகளை எடுக்குது. கட்சிக்கான ஒரு கூடுதல் உறுப்பினர், அதாவது இந்தியா கூட்டணிக்கான கூடுதல் உறுப்பினர் இல்லாம காங்கிரஸ்க்கான கூடுதல் உறுப்பினர் என்ற அடிப்படையில இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே கண்ணோட்டத்தோட சிபிஐயும் இதை அணுக வேண்டி இருக்கா? இல்ல, சிபிஐ கேரளாவில் கண்டஸ்ட் பண்றது அந்த அணியில் எல்டிஎஃப் எங்களுக்கு 4 சீட்டு தான் இருக்கிறது. அதுல நீங்க பார்த்தா நாங்க 4 சீட்டுமே ரொம்ப காங்கிரஸ் ட்ரிவாண்ட்ரத்துல சசி தரூர், அதே மாதிரி திரிசூர், இந்த மாதிரி எல்லாம் வயநாடு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்ஸ்டிடுவன்சி தான் சிபிஐக்கு அலோட் ஆயிருக்குது அந்த அணியில. அந்த 4 சீட்டு தான் நாங்க கண்டஸ்ட் பண்ணுறது. அந்த 4 சீட்டுல அது எல்டிஎஃப் ஒரு மெக்கானிசம். அந்த இடத்துல இந்த மாதிரி இல்ல. இப்போ இன்னும் சொல்ல போனா இதுவரைக்கும் அந்த எல்டிஎஃப் யூடிஎஃப் என்ன இதுதான் நிக்கிறது. அதுல ஏதாச்சும் மாற்றம் வருத்தனமா வேணுமா வேண்டிய அதெல்லாம் இந்தியா அணியும் அதுபோல இடதுசாரி எல்டிஎஃப்பும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற இதுல எல்டிஎஃப் யூடிஎஃப் என்ன இதில் தான் கண்டஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஒட்டுமொத்தமாக இந்த விஷயங்களோட பிரதிபலிப்பு தான் இந்தியா கூட்டணி அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றாலும் அது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் போதுமானதாக இல்லாமல் போனது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
அது நம்ம இதுக்கு மேல எல்லாருமே உட்கார்ந்து அதை ரிவ்யூ பண்ண வேண்டது இருக்கிறது. ரிசல்ட்டை பற்றி அனலைஸ் இந்தியா அணி கண்டிப்பா அதை அனலைஸ் பண்ண வேண்டதா இருக்கிறது. எங்க இந்த கூட்டணிக்கு பாசிபிலிட்டி இருந்தும் கூட்டணி இல்லாம போச்சு, இல்லைன்னா சில ஒரு மாநிலத்துல 5 இந்தியா அணியினோட கட்சிகள் இருந்தால் அதுல ஒரு அணியோட மட்டும் அந்த கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சது. அங்க என்ன விளைவு, அதனோட என்ன ரிசல்ட், இதெல்லாமே பார்க்க வேண்டதுதான். ஆனா கண்டிப்பா இனியும் ஒரு பெட்டரா கோஆர்டினேஷன் இருந்திருந்தா கண்டிப்பா இந்தியா தேசத்துல இன்னைக்கு ஆட்சியில இந்தியா கூட்டணி அமர்ந்திருப்பு. அது அது அந்த அந்த பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறது. அது என்னோட தனி கருத்து. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. ராகுல் காந்திக்கு இன்று பிறந்த நாள். கூட்டணி கட்சியோட ஒரு தலைவராகவும் அதே போன்று எதிர் போட்டியாளராகவும் அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தியாக என்ன இருக்கும்? பெஸ்ட் விஷஸ், அதுதான் சொல்றது. ஹாப்பி பர்த்டே, அதுதான் அவர் போட்டி தேர்தலில் போட்டிட்டு போட்டது. அதனால நாங்க பர்சனல் எனிமீஸ் கிடையாது. இதெல்லாம் அரசியல் வாழ்க்கையில அந்த மாதிரி எல்லாம் வருவேன். ஆனா அது அதுக்கு அர்த்தம் பர்சனல் எனிமீஸ் அந்த மாதிரி எல்லாம் அவங்க நம்ம என்ன சொல்றது எதிராளி அந்த மாதிரி கிடையாது. அது அரசியல் எதிராளி. அப்புறம் వ్యక్తి அந்த இண்டிவிஜுவலா பர்சனலா தனி மனிதன் மேல ஏதோ விரோதம் அதெல்லாம் கிடையாது. அதனால மெசேஜ் இதுதான், பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே. இந்த இந்தியா அணியை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நயிக்கிறதுக்காக எல்லாவித ஆசംസകളും അതോടൊപ്പം அதை சேர்த்து இப்பம் பார்லமெண்ட்ல ஆப்போசிஷன் லீடர் ஆறுன்னு இதுவரைக்கும் முடிவு பண்ணது கிடையாது. காங்கிரஸ் மிஸ்டர் ராகுல் காந்தியோட பேரு சொல்லி இருக்கிறது, ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது. ஆனா ராகுல் காந்தி அந்த முடிவை இன்னும் 1-2 நாட்களுக்குள்ள சொல்லுவேன் அப்படின்னு தான் இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கிற வார்த்தை. அதனால அப்படி எல்ஓபி ஆயிருந்தா அதுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அதுதான் ராகுல் காந்தியோட இன்னைக்கு சொல்றதுக்கு இருக்குது. இணைப்பில் எங்களோடு பல்வேறு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு ஆனி ராஜா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.